Daily. Taste the Daily. சொல்லு இலக்கியா. எங்க இருக்கீங்க? ஒரு ரிப்போர்ட்டர் என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு. இப்பதான் ஆபீஸ்க்கு வந்தேன். என்ன விஷயம்? அஞ்சலி குடிச்சது பாய்சனானு செக் பண்றதுக்கு லேப்ல டெஸ்டுக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எப்ப வரும்னு கேக்கதா ஃபோன் பண்ணேன். அது இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நேத்தே சொன்னேன்ல. ஏங்க, அது கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு வாங்குங்களேன். அது பாய்சனா இல்லையான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, இப்ப சிந்தாமணி அத்தை இங்க வந்து அஞ்சலியை எப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம்னு கேக்குறாங்க. பாய்சனை குடிச்ச சிம்பத்திய வச்சு சூட்டோட சூட்டா அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அவசரப்படுறான்னு நினைக்கிறேன். லேப் ரிசல்ட் என்னன்னு தெரியாததால நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு சிந்தாமணி அத்தைய சமாளிச்சு பதில் சொல்லிட்டேன். ஆனா சீக்கிரமே அந்த அஞ்சலியோட திட்டத்தை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். முதல்ல அந்த லேபுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் அந்த ரிப்போர்ட்டை தர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, நீ அப்படியே லைன்ல இரு, நான் பேசுறேன். சரிங்க. ஹலோ, எஸ்ஜி லேப். மேடம், நேத்து உடைஞ்ச பாட்டில்ல ஒட்டி இருந்த லிக்விட் டெஸ்ட் கொடுத்திருந்தேனே, அந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? டெஸ்ட் முடிச்சாச்சு சார். ரிப்போர்ட் இன்னும் 2 ஹவர்ஸ்ல கிடைச்சிரும். ஷூர்? ஷூர் சார். ரிசல்ட் வந்ததும் உங்களுக்கு நான் கால் பண்றேன், வந்து வாங்கிக்கோங்க சார். ஓகே, थैंक यू. थैंक यू சார். இலக்கியா, சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல ரிப்போர்ட் ரெடி ஆயிடுமா சொன்னாங்க. அப்ப அதுக்குள்ள நான் ரேவதி அம்மா இருக்கிற சென்டருக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. இன்னைக்கு அந்த அஞ்சலியோட முகம் முடிய கிழிச்சே ஆகணும். சரி வா, சீக்கிரம் வா. சரிங்க. யா சார், உங்களை பார்க்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வர சொல்லுங்க. ஓகே சார். थैंक यू. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க முரளி, உட்காரு. ஓகே சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். என்ன விஷயமா பார்க்கணும்னு சொன்னீங்க? சார், போன வருஷம் பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்ட் நீங்க தான் வாங்குனீங்க. ஆனா இந்த வருஷம் யாருக்கு அந்த அவார்டு கொடுக்கறதுன்னு கமிட்டில தீவிரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல முரளி, அதெல்லாம் நான் கவனிக்கிறதே இல்ல சார். மெஜாரிட்டி கமிட்டி மெம்பர்ஸ் இந்த வருஷமும் பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறதா எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஓ. ஆனா அதே அவார்டை வாங்குறதுக்கு எஸ்எஸ்கேவும் தீவிரமா ட்ரை பண்றாரு. அத சொல்லதான் சார் நான் வந்தேன். முரளி, அவார்டுங்கிறது ஒருத்தங்களோட டேலண்ட்டையும் பிசினஸ்ல அவங்க அச்சீவ் பண்ணதையும் வச்சு கொடுக்கறது. யாருக்கு அந்த தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா நீங்க சொல்ற லாஜிக் படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தகுதி இல்லாதவங்களுக்கு போயிருமோன்னு தான் என்னோட கவலை சார். சார், எஸ்எஸ்கே ரொம்ப சீப்பா இறங்கி கமிட்டி மெம்பர்ஸ்க்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கறாரு சார். மீடியால தன்னை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ஆள் பிடிக்கிறாரு. எஸ்எஸ்கே நினைச்சது நடந்துட்டா அவார்டு அவரு கொடுத்துருவாங்க சார். பிசினஸ்ல நேர்மையா இருக்கிற உங்களுக்கு அவார்டு கிடைக்காம ஒரு சீட்டிங் ஃபெலோ கிடைச்சதுன்னா புதுசா தொழில் செய்ய வர இளைஞர்களுக்கு ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும் சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கவலை அவார்ட் கமிட்டி ஜூரிஸ்க்கு இருக்கணும். கமிட்டி மெம்பர்ஸ்க்குலாம் என்ன பத்தி தெரியாதா என்ன? தெரியும் சார். ஆனா எஸ்எஸ்கே அதுலயும் விளையாட ஆரம்பிச்சிட்டார் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார். கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டலாம் உங்க பேரை கெடுக்கிறதுக்காக உங்களையும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி ரொம்ப தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சார். வாட்? ஏன் குடும்பத்தை பத்தி தப்பா சொல்றானா? ஆமா சார். சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க ஒய்ஃப் தப்பான கேரக்டர்னு எஸ்எஸ்கே சொல்லியிருக்காரு சார். அவங்கள யூஸ் பண்ணி தான் நீங்க பிசினஸ் கான்ட்ராக்ட்லாம் வாங்குறீங்கன்னு அவார்ட் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டலாம் பழி போடுறாரு சார். ஸ்டாப் இட். உங்களையும் உங்க குடும்ப கௌரவத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். ஆனா அவார்டுக்காக எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட நாக்கு கூசாம உங்க ரெப்புடேஷனை கெடுக்கிறாரு சார். அதை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாம தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். ஒருவேளை எஸ்எஸ்கே இந்த அவார்டை வாங்கிட்டா உங்களை பத்தி தப்பா பேசுனதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும் சார். அதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க சார். நான் விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். என் மேல எந்த பழைய போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசினாங்க, கொன்றுவேன். எனக்கு அவார்டு எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்தி அந்த அவார்டை எஸ்எஸ்கே வாங்க நினைச்சான்னா நான் விட மாட்டேன். அந்த எஸ்எஸ்கேவை நான் பாத்துக்கிறேன். ஏன்டா பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டுக்கு ஆசைப்பட்டோன்னு நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். சொல்லுங்க சார். மேனேஜர்,
அந்த எஸ்எஸ்கே இப்ப எங்க இருக்கான்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.